உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் 80% பீப்புள் வெயிட் லாஸ்க்காக என்ன பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா டாக்டரே சொல்கிறாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாதான் உடம்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 5 கிலோ 10 கிலோ அதிகமாக இருக்கீங்க, குறைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்னவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க, டெய்லி எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், ஜிம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வெயிட்டே குறையில. சடன் ஸ்டேஜில் ஒரு 1 month 2 month ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா டிசிப்ளினா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ண முடியாது. டிசிப்ளினா பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் ஈஸியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபுட் 24 வருஷமா இந்தியாவில் இருக்கு. பேசிக்ஸாக நீங்கள் பேசிக் ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 days மட்டும் எடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹெர்பலைஃப்ல 10 கிலோ 15 கிலோ ஒரே மாசத்துல குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல நீங்க ஒரு வேளை ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 2 கிலோ குறையும். 2 வேளை ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4 கிலோ குறையும். இந்த மெத்தட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் பேசிக் கிளென்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நம்ம நிறைய சாப்பாடும் ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதோட கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கும். அதை டீடாக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த 10 days கொடுக்குறோம். கம்பல்சரி நீங்க புதுசா எடுக்கிறீங்க அப்படின்னா 10 days பேசிக் கிளென்சிங் ப்ரோக்ராம் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு 20 days ஒரு வேளை ஷேக் மட்டுமே எடுங்க. ஸ்டார்டிங் போன உடனே 2 வேளை ஷேக் தேவை கிடையாது. உங்க உடம்பு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு வாரத்துக்கு எத்தனை கிராம் குறையுது அப்படின்றது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் 1 month கழிச்சு 2 வேளை ஷேக் எடுக்க ஆரம்பிங்க. அது கூட மல்டிவிட்டமினும் செல்லுலாஸும் ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே மல்டிவிட்டமின் செல்லுலாஸ் 2 வேளை ஷேக் எடுக்கிறாங்க. ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வரது கிடையாது. முதல்ல இந்த நியூட்ரிஷன் உங்க உடம்புக்குள்ள போய் நியூட்ரிஷனை உங்க உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். அது இல்லாம எடுத்த உடனே நீங்க அப்படியே எடுக்கிறீங்க 2 வேளை அப்படின்னா ரிசல்ட்ஸ் வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். எடுத்த உடனே 10வது ஸ்டெப்பு 12வது ஸ்டெப்பு அப்படி போகலான்னு நினைக்காதீங்க. இன்னொன்னும் ஹெர்பலைஃப்ல நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஏன் அப்படின்னா பர்சன் டு பர்சன் ஹெர்பலைஃபோட ஃபுட்டு ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.